இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ரூபி, இவ கீழே விழுந்து அடிபட்டுட்டான் பாரு. அட நீ வேற. நீ என்ன காயப்படுத்திட்ட டார்லிங், கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு. உனக்கு மசாஜ் தேவைப்படுதா? எங்க பண்ணிவிட? ஐயோ எப்பா, நான் சும்மா சொன்னேன். வாடா இந்த பக்கம். எங்க மசாஜ் பண்ண சொல்லு. அட ஓடிட்டான் அவன், டம்மி பீஸ் ஓடிட்டான். ஆனா உன்னை நிஜமா நேசிக்கிறவன் இப்ப கூட உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் பாரு. அட பாரேன். அவன் பல மாசமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் மாதிரியும் அவனுக்கு நீதான் தேவைப்படுற டார்லிங். இல்ல, அவருக்கு நான் இல்ல, என்னோட உடம்பு தான் தேவைப்படுது. அப்ப வழக்கம் போல இவனையும் கண்டும் காணாத மாதிரி போயிடு. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது. நீண்ட நாள் நீங்க சந்தோஷமா வாழுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். சரி வா, டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம். சரி நீ போ, நான் இப்ப வந்துடுறேன். உன்னோட இந்த தனியா போற பழக்கம் இருக்கு பாரு, அது ஒரு நாள் பெரிய பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். சீக்கிரமா வந்துரு. வாமா. அவளை எங்கடா காணோம்? அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. நீ நிஜமாவே யாரு? நீயே திரும்ப திரும்ப என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க. நான் உன்னோட போட்டோவை சோஷியல் மீடியால தான் பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துல இருந்து, அந்த முதல் பார்வையில இருந்து உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. யாருமே எங்களை நேசிக்கிறது இல்ல. ஏன்னா நான் ஒரு திருநங்கை. ஆனா என்னோட காதல் உண்மையானது. நான் உனக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்கேன்.
அப்ப கொடு. எனக்கு அதனால எந்த கவலையும் இல்லை. ஏய், நீ என்ன பண்ற? நான் செத்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ போ. உன்னோட காதலை நான் ஏத்துக்கிறேன். நீ என்னோட காதலா இல்ல என் பொக்கிஷமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது நீ இல்லாம என்னால வாழ முடியாது. சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். அட வாமா என் ஹீரோயின், என் கண்ணே பற்றும் போல இருக்கே. இன்னைக்கு உன் ஹீரோ உன்னை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். உண்மையை சொல்லு ஷீலா, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன். என்னோட உடம்பு வேணா திருநங்கையோடதா இருக்கலாம், ஆனா என் உடம்புக்குள்ள ஒரு பொண்ணோட ஆத்மா தான் இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு எப்பவுமே கடவுள்கிட்ட உண்மையான காதல் தான் கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அது எனக்கு கிடைச்சிருச்சு. நீயும் அழுது என்னையும் அழ வச்சிருவ போல இருக்கே. உன்னோட கண்மை அழிஞ்சிடாம பாத்துக்க. அட எடுத்து பேசு. ஆ ஆ வந்துட்டேன். அவ இப்ப எங்கடி போறா? அத்தை அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போறா. திருநங்கை திருநம்பிக்கலாம் எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. எல்லாமே வியாபாரம் மட்டும்தான். உனக்கு தெரியும்ல. ஹலோ, நான் தான் சொன்னல, போனை கட் பண்ணு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்லை. ஆனா ஜனங்க நம்மளோட காதலை ஏத்துக்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க.
ஏம்பா இவ திருநங்கையாச்சே, இவளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? ஏய், கேட்ட காசை குத்துருவியா? உனக்கு என்ன அவ்வளவு ஆசையா? மவனை இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. அடிங்க. மோஹித் லீவ் இட். அவனை விட்டுரு. அதை எப்படி விட முடியும்? அப்ப உன்னை அவமானப்படுத்திருக்கான். நான் இவனை விடவே மாட்டேன். ஏய் மோஹித், இந்த உலகமே அப்படிதான் சொல்லும். உன்னால எத்தனை பேரோட வாயை அடைக்க முடியும் சொல்லு? ஏய், நீ போ. நீ வா போ. ஹலோ போலீஸ், இங்க சென்ட்ரல் பார்க்ல சில பேர் விசாரம் பண்றாங்க. நீங்க சீக்கிரமா வாங்க. மோஹித், ம். உன் பேரை தவிர உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாரு, என் பேரு மோஹித். இங்க பக்கத்துல இருக்கிற சிட்டில தான் வேலை பார்க்கறேன். அடிக்கடி வேலை விஷயமா இங்க நான் வருவேன். டெக்ஸ்டைல் பிசினஸ் தான். ஆனா என்னைக்கு நீ என் வாழ்க்கையில வந்தியோ அப்பத்துல இருந்து நான் உன் மேல பைத்தியம் ஆயிட்டேன். சரி, ஓகே, என்னை பத்தி நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா உன்னை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லையே. எப்ப பாரு பேசாம இருப்ப. இப்ப சொல்லு, உன் கதை என்னன்னு சொல்லு. என் கதையா? என்னோட கதை ரொம்ப சிம்பிள். திருநங்கையோட கதை எப்படி இருக்கும்? சின்ன வயசுல என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் திருநங்கையாக போறேன்னு. அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு பாரமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பாவே என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் தெரு தெருவா பிச்சை எடுத்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னை பல பேர் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் சாந்தின்ற திருநங்கை என்னை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதுதான் என்னோட கதை. ரூபி, இன்னில இருந்து ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே உனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. ஏன்னா நான் இனிமே நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். ஏய், பார்க்ல உட்காந்து தப்பான வேலை செய்றீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமா இல்ல? தப்பான வேலையா? என்ன வளரீங்க சார் நீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். அப்படியா? இந்த கதையெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு. கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், நான் ஒரு கால் பண்ணிக்கலாமா? சரி, பண்ணு. ஹலோ சாந்தி அத்தை. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு தான் என்ன பல வருஷமா தெரியும்ல. இந்த பொண்ணுக்கு நான் கேரண்டி. இவ எந்த தப்பான வேலையும் செய்ய மாட்டா. இவ ஒரு அப்பாவி பொண்ணு. சரி சாந்தி, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவங்க ரெண்டு பேரையும் நான் விட்டுட்டு போறேன். ம். வாங்க போலாம். ரூபி, வா வீட்டுக்கு போலாம். அப்புறம் நீ சாயந்தரமா வீட்டுக்கு வா. இவன் ஒரு ஆம்பளை. உனக்கு உன்னோட லிமிட்டு நீ யாருன்னு தெரியல. நீயே அவன்கிட்ட சொல்லு. இதுக்கப்புறம் நீ அவனை எப்பவுமே பார்க்க கூடாது. சொல்லுடி அவன்கிட்ட. ரூபி, அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ரூபியை நானும் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். அப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. உங்களால கூட முடியாது. ஏ ரூபி, உள்ள போ. ரூபி எங்கேயும் போக மாட்டான். ஏன்னா இனிமே ரூபி கூட நான் தான் இருப்பேன். ரூபி, நான் நமக்காக ஒரு வீடு எடுத்திருக்கேன். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீ என் கூட அங்க என் வீட்டுக்கு வந்துரு. என் கூட வருவியா? அவன் சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்துடாத ரூபி. என்னைக்காவது ஒரு நாள் அவன் நடுத்தரில் உன்னை விட்டுட்டு போயிடுவான். இப்ப நான் சொல்றத நீ கேட்கலனா ரூபி, நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். முடிவு இப்ப உன் கையில தான் இருக்கு. இப்ப நீ எதை தேர்ந்தெடுக்க போற? காதலா இல்ல உன்னோட குடும்பமா?
வா ரூபி. வாவ், வீடு ரொம்ப அழகா இருக்கு. இது நம்ம வீடா? ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மோஹித்? ம். நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வீடு தான் கனவு கண்டுட்டு இருந்தேன். மோஹித், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீ தப்பா நினைக்காத. நான் சும்மா தான் கேட்டேன். என்னோட எல்லா கனவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாயிட்டு இருக்கு. அதனால தான் என்னோட இந்த கனவும் நிஜமாயிடுமோன்னு கேட்டேன். ரூபி, நான் இன்னைக்கு ஒரு நாள் என் சிட்டிக்கு போயாகணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆனா நான் ஃப்ரைடேக்குள்ள திரும்ப வந்துடுவேன். உன்னோட எல்லா திங்ஸையும் நான் இங்க அனுப்பி வச்சிடுறேன். அப்புறம் ஃபோன்ல உன் கூட அடிக்கடி பேசுவேன். ஒருவேளை என்னை விட்டு போகாம இருந்தா நல்லா இருக்கும். ரூபி, உன்னை என்னை மரணத்தால மட்டும்தான் பிரிக்க முடியும். நீ என்னோட காதல் மட்டும் இல்ல, நீ என் பொக்கிஷம். என் நரம்புல ஓடுற ரத்தமும் நீதான். நான் உன்னோட காதல்ல மொத்தமா பைத்தியம் ஆயிட்டேன். என்னோட இந்த இதயம் உனக்காக தான் இந்த நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஆனா அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துருவேன். எனக்காக வெயிட் பண்ண. நீங்களா யாரு? இங்கிருந்து நீ சீக்கிரம் கிளம்பு. ஏன்? இந்த சொசைட்டில நீ தங்க முடியாது. கெட் அவுட். அதான் ஏன்? ஏனா ஏன்னு நான் சொல்லவா? ஆண்டி, எனக்கு எல்லாம் தெரியும். இவ இங்க உட்காந்துக்கிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கா. திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. சொன்னது புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் இல்ல. நீ எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணு. இடத்த போ, காலி போ, பண்ணு. வெளிய வெளியே போ. போ சொல்றேன்ல. வெளியே போ வெளியே போ. நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன். சரி சரி பண்ணு. கண்ட கண்ட பொம்பளைங்களா இங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்பு கொண்ட எண்ணானது தற்போது தொடர்பு எல்லைக்கு ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ. சும்மா டைம் பாஸ் பண்ணாத. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ், நீங்க என்னோட அம்மா மாதிரி தானே. நீங்களாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு பொம்பளை சொல்றது கேளுங்களேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல ஆண்டி. ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போயிரு. சொல்றோம்ல, அண்ணா, வெளியே போ. நீங்களாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒண்ணும் தேவையில்ல, வெளியே போ. வந்துட்டான் விலக. ஓடி வெளியே. சீக்கிரம் வெளியே போ சொல்லுங்க. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவேன். ஓடி வெளியே. வெளியே போன்னு சொன்னேன். ஓடி வெளியே. போக மாட்டியா? போடி. ரூபி கிட்ட நீ பேசுனியா? அவகிட்ட தான் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு தெரியும் நீங்க அவளை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க.
எதுக்கும் நம்ம போய் அவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அவ இஷ்டத்துக்கு தானே வீட்டை விட்டு வெளியே போனா. இனிமே நம்ம மனசுல அவளுக்கு எந்த இடமும் இல்லை. ஓடி வெளியே போன்னு சொல்றேன். சொல்றல ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, அடிச்சு கொல்லுங்க என்ன. இன்னும் என் உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கு. அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. வாங்க, அடிங்க என்ன. இப்ப கூட எனக்கு உயிர் வாழணும்னு ஆசையே இல்ல. ஏன்னா நான் ஒரு திருநங்கை தானே. நீங்க எல்லாரும் அப்படிதானே யோசிக்கிறீங்க. நான் ஏதோ தப்பான வேலை பண்றேன்னு நினைக்கிறீங்களே. நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. அதனால உங்க யாரு மனசுலயும் எனக்கு இடம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்க தான் எங்களை மாதிரி திருநங்கையா பாலியல் தொல்லை பண்ண வற்புறுத்துறீங்க. நீங்களும் அதுதானே எதிர்பார்க்கறீங்க. நாங்க கையேந்தி பிச்சை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கல்ல. சொல்லுங்க, நீங்க எல்லாரும் நாங்க கையேந்தி பிச்சை எடுக்கணும் தானே எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்களும் அதானே எதிர்பார்க்கறீங்க, நாங்க தெரு தெருவா பிச்சை எடுக்கணும்னு. பதில் சொல்லுங்க. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்கீங்க? அம்மாடி, கொஞ்சம் லைட்டை போடுமா. அம்மாடி, உனக்கு என்னாச்சுமா? யார் உன்னை இந்த மாதிரி பண்ணது? அத்தை, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சாந்தி அத்தை. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடு. ஏன்? நீ இந்த சொசைட்டில வாழவே முடியாது. கெட் அவுட். தயவு செஞ்சு அழாதம்மா. நாங்க தான் உன் கூடவே இருக்கோம்ல. நீங்கள் தொடர்பு கொண்ட எண்ணானது தற்போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். நீங்கள் தொடர்பு கொண்ட எண்ணானது நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவிற்கு அப்பால் உள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். The number you have dialed. இனிமே அவன் போனை எடுக்கவே மாட்டாமா. நீ தைரியமா ஒரு முடிவெடுமா. யார் உன்னை விரும்பலையோ அவங்களுக்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்கணும் சொல்லு. எதுக்கு மனசு உடைஞ்சு நீங்க கவலைப்படணும்? சரியா சொன்னீங்க சாந்தி அத்தை. நான் அவசரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த தப்ப ஜென்மத்துக்கும் பண்ணவே மாட்டேன். நீ இந்த மாதிரி அழாதம்மா. உன்னோட நடனத்தால ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வாமா. அவங்க எல்லாரையும் மனசார ஆசீர்வாதம் பண்ணு. நாம அதை செய்ய தானமா பிறந்திருக்கோம். அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு நீ அது மூலம் சந்தோஷமா அடையலாம். நீ இங்கிருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க கூட வந்துரு. வாங்க உள்ள வாங்க. குழந்தைங்களை எல்லாம் வர எங்க வீட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி கல்லோ, குழந்தைய தூக்கிட்டு வாமா. அட நிலா மாதிரி குழந்தை வீட்டுக்கு வந்திருக்குல்ல, ஆசீர்வாதம் பண்ணுமா. சந்தோஷமா இரு, நல்லா இரு. அந்த கடவுள் உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கட்டும். ரொம்ப நன்றி. எல்லாரும் உட்காருங்க. ஆடுமா, ஆடு. மடி, நீ போய் இப்ப மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா. சரிங்கம்மா.
ஒரு பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான திடமான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். மனித உறவுகளுக்கும் அதுதான் தேவைப்படுது. ஒருவேளை மனித உறவுகளுக்கு நடுவுல பொய், ஏமாற்றம், இந்த சதுப்பு நிலத்துல பேஸ்மெண்ட் போட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த உறவும். வலி வேதனையோட பெரிய ஒரு குற்ற செயல்ல போய் முடிஞ்சிரும். நான் தான் விருக்ஷிகா நாக்பால். ஒரு குற்ற செயலோட இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைய கதை ஒரு அட்டகாசமான காதல் கதை. இந்த கதை உங்க உறவுகளோட ஒரு இம்பார்ட்டன்ஸ உங்களுக்கு உணர வைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியும்ல, நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா வாளால வெட்டப்பட்ட காயத்தை விட ரொம்பவே ஆழமா இருக்கும். உடல் ரீதியான காயம் எப்பனாலும் எப்படியாவது ஆறிடும். ஆனா மனுஷனோட நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா அதால மனசுல ஏற்பட்ட காயம் என்னைக்குமே ஆறாது. ரூபிக்கு மோகித்தோட ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் என்னைக்குமே ஆறாது. அவளோட காதல், நம்பிக்கை, மனுஷங்க மேல அவ வச்சிருந்த நம்பிக்கையே உடைஞ்சு போச்சு. ரூபியோட வருத்தமும் கஷ்டமும் அதோட முடிஞ்சு போகல. அவளோட வாழ்க்கையில அடுத்தடுத்த பிரச்சனைகள் இனிமே தான் வரப்போகுது. நான் உன்னோட ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அவ்வளோதான். அடுத்த நிமிஷமே எனக்கு உன் மேலே காதல் வந்துருச்சு. நான் உன்னோட காதலை ஏத்துக்கிறேன். அவன்கிட்ட சொல்லு, இதுக்கப்புறம் நீ அவனை எங்கேயும் பார்க்க கூடாது. ரூபி அந்த மாதிரி பண்ண மாட்டான். ரூபியை நானும் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். அப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இனிமேல் ரூபி கூட நான் நமக்காக ஒரு வீடு எடுத்திருக்கேன். நீ என் கூட அங்கே என் வீட்டுக்கு வந்துரு. இப்போ உன் கையில தான் இருக்கு. ரூபி, நான் சொல்றத கேளு. இவனை நம்பி போனீன்னா உன்னை நடுத்தரல விட்டுட்டு போயிருவான். இப்ப நான் சொல்றத நீ கேட்கலனா ரூபி, நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். ரூபி, என்ன காரியம் பண்ண பார்த்த? என் கையை விடு. அப்படிலாம் சொல்லாத ரூபி. ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கூட நான் உன்னதான் காதலிக்கிறேன். எவன் ஒருத்தன் அவன் குழந்தையும் பொண்டாட்டியும் நேசிக்கலையோ அவனால என்ன எப்படி நேசிக்க முடியும்? அதனால இன்னைக்கு இந்த நிமிஷமே உனக்கு எனக்கும் இருக்கிற எல்லா உறவையும் உடைச்சு எறிஞ்சிரு. மறுபடியும் உன் முகத்தை என்கிட்ட காட்டாத. ரூபினா, நீங்க எங்க போயிட்டீங்க? ஏச்சே பாய் மூடு. பேசாத நீ. இதுல இருந்து டெக்கரேஷன் வேற. பிச்சை எறிங்க. அட, இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு? தெரியலம்மா. யாரா நீங்களோ? டேய், வீடியோ எடுறா. ரூபி, ரூபி என்னாச்சு ரூபி? உன்னை யார் இப்படி பண்ணது ரூபி? சொல்லு, யார் இப்படி பண்ணா? நீ டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இதோட நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. நான் சாந்தி அத்தைக்கு கால் பண்றேன். அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போவாங்க.
இந்த வீடியோ உன்கிட்ட எப்படி வந்துச்சு? நான் தான் அதை ரெடி பண்ணேன். ரூபி, அது என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன். ஒருவேளை நீ என்னை விட்டு ஓடி போயிடலான்னு முயற்சி பண்ணனா, அப்புறம் நான் இந்த வீடியோவை வைரலாக்கி விட்டுருவேன். இப்போ உனக்கு என்னை பத்தி என்ன உண்மையோ தெரிஞ்சு போச்சுல்ல? அதனால பேசாம நாம புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கலாமா? பாரு, நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். நீ என்ன எனக்கு ஒரு 2வது மனைவியா இருந்தா போதும். இங்க பாரு ரூபி, உனக்கு இப்போ நீயே உன்னை ரொம்ப லக்கியா நினைச்சுக்கிற நேரம் இது. நான் இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன்ல. அப்படி இல்லைன்னா நான் உன்னை மத்த திருநங்கைங்க மாதிரி ஒரு வழி ஆக்கிடுவேன். கவனமா இருக்கணும். வாங்க மாப்ள, எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல? அவமானப்படுத்துறேனா? என்னங்க சொல்றீங்க? அப்படியா? எங்களெல்லாம் நீ ஏமாத்திட்டு இருந்தல. என்ன, என் மகளை, என் பேர குழந்தைய, எங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்க. நான் இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன்ல. அப்படியா? அப்ப அது உண்மைன்னு குழந்தை தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. எனக்காக நீ அந்த பச்சை குழந்தை மேல சத்தியம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் தான் அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் சொன்னேன். நீங்க எப்படி இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சகோதரி. இந்த ஆளு என்னோட MMS வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கான். நான் அப்பதான் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழுற திருநங்கை, உன்னோட விளையாட்டு பொம்மை இல்ல. உன்னை நான் அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னால யார் மூஞ்சிலையும் முழிக்க முடியாம போயிடும். உன் மூஞ்சி முகர கட்டெல்லாம் என்கிட்ட காட்டாத. யாரையாவது ஒருத்தர் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவங்கள தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறது அது உண்மையான காதல் இல்ல. கட்டுப்பாடு இல்லாம சுதந்திரமா இருக்கிறது தான் காதல். ஆனா இங்க நடந்தது அடிமைத்தனம். அடிமைத்தனம் இல்லாம சுதந்திரமா இருக்கிறது தான் காதல். ஆனா மோகித் ரூபியை தன்னோட விளையாட்டு பொம்மையை ஆக்கணும்னு நினைச்சிருக்கான். சில சமயம் இந்த மாதிரியான உறவு ஒரு டேஞ்சரஸ்ல போய் முடியும். ஒரு பக்கம் மோகித்தை பத்தின உண்மைய மோகித் வீட்டுல சொல்லிட்டு ரூபி நிம்மதியா இருந்தா, மறுபக்கம் மோகித்தோட மனசை காயப்படுத்திட்டா. இப்ப மோகித்தோட அந்த பொய்யான அகங்காரம் ஒரு அதிபயங்கர வெடிகுண்டா இப்ப வெடிக்க போகுது. நான் மான மரியாதையோட வாழுற திருநங்கை, உன்னோட விளையாட்டு பொம்மை இல்ல. உன்னை நான் அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னால யார் மூஞ்சிலையும் முழிக்க முடியாம போயிடும். ரூபாய், போதும், நிறுத்துங்க. நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டீங்க.
என் மனச சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. அதையும் தாண்டி கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு இருக்க. நமக்காக, நம்ம குழந்தைக்காக. இந்தாங்க, சாப்பிடுங்க. என்னடி நினைச்ச நீ? உனக்காக நான் ரூபியை விட்டுருவனா? உன்கிட்ட இல்லாத சில விஷயங்கள்லாம் ரூபி கிட்ட இருக்குடி. அதனால என்னைக்கே அவளுக்காக நான் உன்னை விட்டு போறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, என்னையும் ரூபியையும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஹலோ ரூபி, நீ இப்ப எப்படி இருக்க? நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. ரூபி ரூபி இங்க பாரு, போனை மட்டும் கட் பண்ணாத, சொல்றத கேளு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, உனக்கு எனக்கு நடுவுல எந்த வெறுப்புணர்ச்சியும் வரக்கூடாது. நம்ம 2 பேரோட உறவும் முறியவே கூடாது. கடைசியா ஒரு தடவை என்ன மீட் பண்ணு. அப்ப நான் உன்னை நல்ல விதமா உன்னை பார்த்து குட் பை சொல்லலான்னு இருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. நீ எனக்கு மட்டும்தான் ரூபி, எப்பவுமே எனக்கு மட்டும்தான். ரூபி, உனக்கு ஒரு கனவு இருந்துச்சுல்ல? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல? இப்ப நான் அந்த கனவை உனக்கு நிறைவேற்றலான்னு இருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ரூபி? என்னோட பதில் எப்பவுமே நோ தான். ரூபி, நான் ஒத்துக்கிறேன். நான் அன்னைக்கு உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் பிளாக்மெயில் பண்ணேன். நான் உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன். அதெல்லாம் உண்மைதான் ரூபி. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ரூபி? அதாவது நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன். அதனாலதான் சொல்றேன், நீ எனக்கு ஓகே சொல்லு. சொல்லு ரூபி. நேத்து தான் நான் உன் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சந்தோஷமா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். என்னால அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ண முடியாது. என்னடி பைத்தியமா இருக்க? சொல்லு, பைத்தியமா? நான் உன்னோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய கனவை நிஜமாக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தா நீ என்ன வேணாம்னு சொல்றியா? உண்மை என்னன்னா, நான் உண்மையிலே ரொம்ப வெறுக்கிறேன் உன்னை மாதிரி எதுக்குமே லாக்கி இல்லாத ஒரு ஆம்பளை கூட நான் வாழறது, நான் வாழ்நாள் முழுக்க தனியா இருக்கிறது தான். அப்ப சரி ரூபி, அதுதான் உன்னோட முடிவுன்னா அதை நீயே, உன்னோட இந்த முடிவு எனக்கு ஓகே தான். ஆனா நீ என்னோட இந்த கிஃப்ட கையோட வாங்கிட்டு போ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எனக்கே நோ சொல்றல, நீ ஏன் காதுல ரிஜெக்ட் பண்றியா? கத்து, நல்லா கத்து. நீ கத்தி கடனாதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்படியா? தன்னு, உன் புருஷன் மறுபடியும் என்னை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கான். கூட்டிட்டு போங்க. நான் ஆம்புலன்ஸ் வர சொல்றேன். இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. ஏங்க, மோஹித் கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஒரு அழகான மனைவி, ஒரு அழகான குழந்தை, ஒரு சந்தோஷமான குடும்பம்.
ஆனா ரூபி மேல இருந்த அவனோட பிடிவாதம் அவனோட வீடையும் குடும்பத்தை மட்டும் அழிக்கல, அவனோட மானம், மரியாதை, குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். ரூபிய கொலவெறி தாக்குதல் பண்ணதுக்காக மோஹித் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அவனுக்கு எதிராக சட்டவிரோத விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரூபி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆசைகள் நீரோற்றம் போன்றது. அதை பிடிக்கிறதுனால மனுஷங்களோட தாகம் அடங்க போறதில்ல, இன்னும் அதிகமாயிடும். கடைசியில மனுஷன் தன்னோட ஆசையாலேயே அழிஞ்சு போயிடுறான். இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நம்ம உணரணும், அதை பாதுகாக்க கத்துக்கணும். சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த கதையில இருந்து இன்னைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம். கிரைம் அலர்ட்டோட இன்னொரு கதையில சந்திக்கலாம். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். பி அலர்ட், பி சேஃப். குற்றத்துக்கு எதிராக குரல் கொடுங்க.